ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. ஓ பன்னீர்செல்வம், தினகரன், செங்கோட்டையன் ஆகியோர் இணைந்தது குறித்து அண்ணாமலையிடம் கேள்வி எழுப்பிய பொழுது பாஜகவின் மூத்த மாநில தலைவர் அண்ணாமலை, செங்கோட்டையனை பாஜக பின்னால் இருந்து இயக்குவதாக அதிமுக தலைவர்கள் எல்லாம் கூறியதற்கு அவர் மறுப்பு தெரிவித்திருந்தார். இந்த மூவரும் இணைந்ததற்கு தான் காரணமில்லை என்றும் பாஜகவினுடைய முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை கூறியிருந்தார். சற்று முன்னர் அவர் செய்தியாளர்களிடம் இது குறித்து பேசியவற்றை பார்க்கலாம். சரியான நேரத்தில் பேசுறேன். ஏன்னா நீங்க நான் சொல்லிட்டேனாவே நீங்க கவனித்துக்குவீங்க. இல்லாட்டி நான் தான் 3 பேர்த்த சேர்த்துனா அது ஒரு 4 பேர் எழுதுவான். நீங்க பசும்பொன் போலியா அவங்க 3 பேர் போனாங்களே பின்னாடி இருந்து இயக்குனீங்களான்னு எழுதுவாங்க. அதனால் என்னுடைய பொறுமைக்கும் ஒரு எல்லை தான். ஏன்னா நான் பேச ஆரம்பிச்சேன்னா பல விஷயங்கள் பேசிடுவேன். ஆனால் நான் பேசக்கூடாது. அதனால் எதுக்கும் இந்த கருத்தை நான் தெளிவாக சொல்லிட்டேன்னா ஊகத்திற்கு இடம் கொடுக்க வேண்டாம் என்பதற்காக சொல்லிட்டேன். நானும் எதற்கும் பொறுப்பில்லை, அதாக தானாக நடக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது எல்லாத்துக்கும் நான் தான் காரணம் பேசுவாங்க. இன்னைக்கு நான் அதிமுகவை பற்றி பேசாமல் இருக்கேன். ஆனால் அதிமுக இருக்கக்கூடிய எத்தனையோ தலைவர்கள் இன்னைக்கு என்னை தேடிட்டு தான் இருக்காங்க. ஆனாலும் அமித்ஷாஜி அவர்கள் நான் கொடுத்த வார்த்தைக்காக கட்டுப்பட்டு நிற்கிறேன். திரும்ப எனக்கு பேசுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? 2 நிமிஷம் போதுமே. நான் கொடுத்த வார்த்தைக்காக அமைதியாக இருக்கின்றேன். ஒரு வார்த்தையை கொடுத்திருக்கேன், அதுக்காக அமைதியாக இருக்கணும். ஆனால் என்னை பொறுத்தவரை எல்லோருக்குமே ஒரு லக்ஷ்மண் ரேகா இருக்கு, எல்லோருக்குமே ஒரு எல்லை இருக்கு. அந்த எல்லையை கடக்கக்கூடாது என்று இருக்கின்றேன். காலம் வரும்போது நான் பேசுறேன். ஏன்னா கோயம்புத்தூர்லேருந்து சென்னைக்கு ஃப்ளைட்டில் போகலாம், ட்ரெயினில் போகலாம், காரில் போகலாங்கன்னா ஃப்ளைட்டில் போகும்போது அவர் வர்றாரு, பார்க்குறேன். 2 முறை அவரை சந்திருக்கின்றேன். 2 முறை விமானத்தில் தான் சந்திச்சிருக்கிறேன். ஏற்கனவே சொன்னேன், அன்னை கடந்த முறை தூங்கிட்டாரு, நான் முழிச்சிருந்தேன். அப்புறம் வரும்போது அண்ணன் எந்திரிச்சு வெளியே வந்தாங்க. எதுவுமே பேசுறதுக்கான வாய்ப்பு இல்லை, ஜென்ரலாக தான் பேசணும்னு. அவருடைய அரசியல் வாழ்க்கை அவருடையது, என்னுடைய அரசியல் வாழ்க்கை என்னுடையது. அண்ணே சரியான நேரத்தில் பேசுறேன். ஏன்னா நீங்க நான் சொல்லிட்டேனாவே நீங்க கவனித்துக்குவீங்க. இல்லாட்டி நான் தான் 3 பேர்த்த சேர்த்துனா அது ஒரு 4 பேர் எழுதுவான். நீங்க பசும்பொன் போலியா அவங்க 3 பேர் போனாங்களே பின்னாடி இருந்து இயக்குனீங்களான்னு எழுதுவாங்க. அதனால் என்னுடைய பொறுமைக்கும் ஒரு எல்லை தான். ஏன்னா நான் பேச ஆரம்பிச்சேன்னா பல விஷயங்கள் பேசிடுவேன். ஆனால் நான் பேசக்கூடாது. அதனால் எதுக்கும் இந்த கருத்தை நான் தெளிவாக சொல்லிட்டேன்னா ஊகத்திற்கு இடம் கொடுக்க வேண்டாம் என்பதற்காக சொல்லிட்டேன். நானும் எதற்கும் பொறுப்பில்லை, அதாக தானாக நடக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது எல்லாத்துக்கும் நான் தான் காரணம் பேசுவாங்க. இன்னைக்கு நான் அதிமுகவை பற்றி பேசாமல் இருக்கேன். ஆனால் அதிமுக இருக்கக்கூடிய எத்தனையோ தலைவர்கள் இன்னைக்கு என்னை தேடிட்டு தான் இருக்காங்க. ஆனாலும் அமித்ஷாஜி அவர்கள் நான் கொடுத்த வார்த்தைக்காக கட்டுப்பட்டு நிற்கிறேன். திரும்ப எனக்கு பேசுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? 2 நிமிஷம் போதுமே. நான் கொடுத்த வார்த்தைக்காக அமைதியாக இருக்கின்றேன். ஒரு வார்த்தையை கொடுத்திருக்கேன், அதுக்காக அமைதியாக இருக்கணும். அதனால் என்னை பொறுத்தவரை எல்லோருக்குமே ஒரு லக்ஷ்மண் ரேகா இருக்கு, எல்லோருக்குமே ஒரு எல்லை இருக்கு. அந்த எல்லையை கடக்கக்கூடாது என்று இருக்கின்றேன். காலம் வரும்போது நான் பேசுறேன். ஏன்னா கோயம்புத்தூர்லேருந்து சென்னைக்கு ஃப்ளைட்டில் போகலாம், ட்ரெயினில் போகலாம், காரில் போகலாங்கன்னா ஃப்ளைட்டில் போகும்போது அவர் வர்றாரு, பார்க்குறேன். 2 முறை அவரை சந்திருக்கின்றேன். 2 முறை விமானத்தில் தான் சந்திச்சிருக்கிறேன். ஏற்கனவே சொன்னேன், அன்னை கடந்த முறை தூங்கிட்டாரு, நான் முழிச்சிருந்தேன். அப்புறம் வரும்போது அண்ணன் எந்திரிச்சு வெளியே வந்தாங்க. எதுவுமே பேசுறதுக்கான வாய்ப்பு இல்லை, ஜென்ரலாக தான் பேசணும்னு. அவருடைய அரசியல் வாழ்க்கை அவருடையது, என்னுடைய அரசியல் வாழ்க்கை என்னுடையது. செங்கோட்டையன், ஓ பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன் இவர்கள் மூவர் சந்திப்பிற்கும் தான் காரணம் என்று சிலர் கூறி வருவதாக பாஜகவின் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை கூறியிருக்கிறார். இந்நிலையில் இதற்கும் தனக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்றும் அவர் கூறியிருக்கிறார். தான் பேச நினைத்தால் பேசுவதற்கு பல்வேறு விஷயங்கள் இருக்கின்றன, அனைத்தையும் பேசிவிடுவேன் என்றும் அவர் கூறியிருக்கிறார். அதேபோல அமித்ஷா தன்னை அமைதியாக இருக்கும்படி கூறியதாகவும், பொறுமை காக்கும்படி கூறியதாகவும், அதனால் தான் அமைதியாக இருப்பதாகவும், அவருடைய வார்த்தையை கடைபிடித்து தான் அமைதி காப்பதாகவும் அண்ணாமலை பேசியிருக்கிறார். ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி.